ஹலோ வணக்கம். வெல்கம் டூ ஈஸி லேர்னிங் ஃபார் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க ரொம்ப சீரியஸா. ஸோ நம்ம சேனல்ல இது வந்து டிஎன்பிசி 2025 ஓட இங்கிலீஷ் நியூ சிலபஸ ஃபாலோ பண்ணி ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு தேங்க் யூ. ஸோ இனிமேலும் நம்ம சேனல்ல யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் தான் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட 3 பார்ட் கடைசி பார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதோட வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டாபிக்கே என்டையரா முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க வந்து போன வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா போய் ஃபர்ஸ்ட் பார்ட்டையும், செகண்ட் பார்ட்டையும் பார்த்துட்டு வாங்க. அதோட கன்டினியூவேஷன் தான் இந்த 3 பார்ட்ல இருக்கு. ஸோ நம்ம டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கன்ஜங்ஷன்ஸ். ஸோ நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கிறேன். நான் இங்க குடுத்திருக்க கன்டென்ட் நான் எடுத்துட்டு வந்திருக்க இந்த கன்டென்ட் வந்து ஸ்கூல் புக்லேருந்து அப்படியே உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாம, அப்படியே ஸ்னிப் பண்ணி ஒரு ஃபைலா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் நீங்க ஸ்கூல் புக்க போய் இந்தந்த டாபிக் தேடி தேடி படிக்கணுன்ற அவசியம் இல்ல. நான் டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு ஃபைல் வைக்கிறேன். அத எடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். சரிங்களா? அதே மாரி நான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, நீங்க வந்து இங்கிலீஷ்ல இந்த கான்செப்ட்ட இந்த வீடியோவ ஃபுல்லா ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டு பாருங்க. நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து இந்த என்டையர் டாபிக்குமே கவர் ஆயிரும். ஸோ பிரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. எக்ஸர்சைஸுமே நான் உங்களுக்கு பண்ணி குடுத்துருவேன். பார்த்ததுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க பிடிஎஃப் லிங்க் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க கான்செப்ட்ட நல்லா கேட்டுக்கோங்க. கான்செப்ட்ட நல்லா புரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? சரி நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ கன்ஜங்ஷன்ஸ்னா என்ன சொல்லுவோம் அப்டின்னா, இத வந்து நம்ம கனெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். கனெக்டர்ஸ் ஆர் லிங்கர்ஸ் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தைய போட்டு 2 விஷயத்த கனெக்ட் பண்றது வந்து, நம்ம வந்து கன்ஜங்ஷன் சொல்றோம். இது வந்து நம்ம ஜாயினிங் வேர்ட்ஸ்ன்னும் சொல்லுவோம். 2 சென்டென்ஸையோ, 2 கிளாஸஸையோ நம்ம வந்து ஜாயின் பண்ற வேர்ட்ஸ்ன்னும் சொல்லுவோம். ஸோ ஜாயினிங் வேர்ட்ஸ்ன்னும் கன்ஜங்ஷன்ஸ சொல்லலாம். ஸோ கன்ஜங்ஷன்ஸ எப்படி வந்து கிளாசிஃபை பண்றாங்க அப்டின்னா, ஐ மீன் எப்படி டிவைட் பண்றாங்க, எந்த மாரி கிளாசிஃபை பண்றாங்க அப்டின்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அண்ட் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்ன்னு சொல்றாங்க. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். ஸோ இந்த டைப்ஸ் எல்லாம் முக்கியமானா கிடையவே கிடையாது. நீங்க எதுக்கு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அதனால தான் நான் டீப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா என்ன? சப்பார்டினேட்டிங்னா என்ன? கோரிலேட்டிவ்னா என்ன? இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்டின்னா ஒண்ணும் இல்ல. அது வந்து இட் கனெக்ட் 2 வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் ஆர் கிளாஸ் ஆஃப் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் லிங்க் 2 குரூப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தட் இண்டிபெண்டன்ட்லி மேக் சென்ஸ். தனித்தனியா 2 சென்டென்ஸ போட்டாலும், தனித்தனியா போட்டாலும் அது வந்து மீனிங் குடுக்கும். அந்த மாரி இருக்கிற இடத்துல ஒரு வேர்ட போட்டு 2 சென்டென்ஸ ஜாயின் பண்றோம். அந்த வேர்ட்ஸ்க்கு பேரு வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ இதுக்கு சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, ஃபேன் பாய்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபேன் பாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபேன் பாய்ஸ தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்றாங்க. ஃபேன் பாய்ஸ்ல எஃப் வந்து ஃபார், ஏ வந்து அண்ட், என் வந்து நார், பி வந்து பட், ஓ வந்து ஆர், ஒய் வந்து எட், எஸ் வந்து சோ. இது எல்லாமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இத நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? 2 குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், 2 குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து தனியா மீனிங் குடுக்கக்கூடியதா இருக்கும். அத 2யும் ஜாயின் பண்ணும்போது நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இவ்ளோதான். ஸோ ஃபேன் பாய்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். செகண்ட் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சப்பார்டினேட்டிங் கோரிலேட்டிவ்க்கு அப்படியே ஆப்போசிட். தனியா மீனிங் குடுக்கும். இன்னொரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து தனியா மீனிங் குடுக்காது. இத 2யும் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அது சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். ஸோ தீஸ் கன்ஜங்ஷன்ஸ் ஹெல்ப் அஸ் டு இன்ட்ரோடியூஸ் சப்பார்டினேட் கிளாஸஸ். தே ஆர் ஆல்சோ யூஸ்ட் டு ஜாயின் சப்பார்டினேட் ஆர் டிபெண்டன்ட் கிளாஸ் டு த மெயின் கிளாஸ். ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ்லேருந்து மெயின் கிளாஸுக்கு ஜாயின் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வார்த்தை தேவை. அதுதான் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ வரி பண்ணிக்காதீங்க. கோஆர்டினேட்டிங் அப்படின்னா தனித்தனியா மீனிங் குடுக்கக்கூடிய சென்டென்ஸ ஒண்ணா ஜாயின் பண்றதுக்கு ஒரு வேர்டு. சப்பார்டினேட்டிங் வந்து ஒரு டிபெண்டன்ட் கிளாஸையும், ஒரு மெயின் கிளாஸையும் ஜாயின் பண்றதுக்கான ஒரு வேர்டு போடுறோம். அதான் சப்பார்டினேட்டிங். கோரிலேட்டிவ் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. The two connectors in each sentence that are related to each other. That are related to each other. Neither nor, either or, not only but also, scarcely, when, both and, no sooner than, such that. இது எல்லாமே கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் சொல்றாங்க. இதுல ஜாஸ்தியா நம்மளுக்கு கொஸ்டின் எங்கருந்து கேட்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து
இதுல தான் கேட்பாங்க. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து வரும். சரிங்களா? சரி இப்ப வந்து இங்க வந்து கன்ஜங்ஷன் அதோட ஃபங்ஷன் குடுத்துருக்காங்க. இத தெளிவா பார்த்துக்கிட்டா மட்டும் தான் நம்ம வந்து எக்சர்சைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் கான்செப்ட் படிச்சிரலாம். என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்சர்சைஸ் போட்டு பாருங்க. சரி இங்க அண்ட், நாட் ஒன்லி, பட் ஆல்சோ, ஆஸ் வெல் ஆஸ், மோர் ஓவர், ஃபர்தர் மோர், பிசைட்ஸ், இன் அடிஷன் டூ இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, சென்டென்ஸ்ல இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணும்போது அண்ட் யூஸ் பண்ணுவோம். நாட் ஒன்லி யூஸ் பண்ணுவோம். பட் ஆல்சோ யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்கும்போது அந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ற கன்ஜங்ஷன்ஸ். செகண்ட் சின்ஸ், ஆஸ், ஃபார், பிகாஸ், சின்ஸ் தென், பிஃபோர் தட், ஆஃப்டர் தட் இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லும்போது, இதனால தான் இது நடந்துச்சு அப்படின்ற ஒரு காசோ, இல்ல ரீசனையோ அந்த சென்டென்ஸ்ல சொல்லும்போது நம்ம இந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும். 3 ஒன் வந்து பட், yet, still, nevertheless, on the other hand, though, although, even though, however, on the contrary இத் இது எல்லாமே நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் அந்த சென்டென்ஸ்ல ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த சொல்லும்போது, கான்ட்ராஸ்ட்டா ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட், எட், ஸ்டில் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு கான்ட்ராஸ்டான விஷயத்த சொல்லும்போது யூஸ் பண்ணுவோம். 4த் ஒன் வந்து தேர்ஃபோர், கான்சிக்யூவன்ட்லி, தென், சோ தட், ஹென்ஸ், தஸ் இதெல்லாம் ஒரு ரிசல்ட்ட காட்டணும், இல்ல ஒரு பர்ப்பஸ காட்டணும் அப்படின்னும்போது இந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. டைம டினோட் பண்ணும்போது, ஒரு சென்டென்ஸ்ல டைம டினோட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ற கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் அப்டின்னா, வென் இருக்கும், வைல், ஆஃப்டர், பிஃபோர், டில், அன்டில், ஆஸ் சூன் ஆஸ் லாங் ஆஸ். ஸோ இதெல்லாம் டைம டினோட் பண்ணும்போது யூஸ் பண்றது. ஸோ நான் இப்ப சொல்லிக் குடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க நோட் எடுத்து கன்ஜங்ஷன்ஸ்ன்னு போட்டு, நான் இங்க வந்து உங்களுக்கு கான்செப்ட்ட பார்த்து நான் தமிழ்ல எக்ஸ்ப்ளைன் பண்றேன்ல, ஸோ அந்த மாரி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல இந்த டாபிக் புரியுதோ, அந்த மாரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்னா என்ன? சப்பார்டினேட்டிங்னா என்ன? அப்படின்றத நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியிற இதுல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சு படிச்சா மட்டும் தான் கிராமர் வந்து ஈஸியா ஆன்சர் போட முடியும். சரிங்களா? ஸோ நான் சொல்ல உங்களுக்கு எந்த இதுல புரியுதோ அத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க அண்ட், நாட் ஒன்லி, பட் ஆல்சோலாம் இருக்குல்ல, இதெல்லாம் தனித்தனியா 1, 2, 3 போட்டு எழுதி, இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரியிற மாரி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்க்கு யூஸ் பண்ற கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்ற மாரி உங்களுக்கு புரியிற லாங்குவேஜ்ல நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இஃப், அன்லெஸ், வெதர், இன் கேஸ், புரொவைடட் தட் இதெல்லாம் வந்து கண்டிஷன் ஒரு கண்டிஷன் இஃப் கிளாஸ் நம்ம இஃப் அப்படின்றது கண்டிஷன் தானே. அந்த மாரி அன்லெஸ்ஸும் கண்டிஷன் போடுறதுக்கு யூஸ் பண்றது. கண்டிஷன சொல்றதுக்கு யூஸ் பண்ற கனெக்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸ் சாய்ஸ். ஒரு சென்டென்ஸ்ல 2 சாய்ஸ் இருக்கு அப்டின்னா, அந்த இடத்துல என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, ஆர் யூஸ் பண்றோம். எய்தர் ஆர், நெய்தர் நார், அதர்வைஸ், ஆர் எல்ஸ் இந்த மாரி கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. கம்பேர் பண்றோம். ஒரு சென்டென்ஸ்ல கம்பேர் பண்றோம் 2 விஷயத்த. அந்த இடத்துல வர்ற கன்ஜங்ஷன்ஸ் வந்து என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, லைக்வைஸ் அண்ட் சிமிலர்லி. லைக்வைஸ் அண்ட் சிமிலர்லி. பிளேஸ சொல்லணும் அப்டின்னா, வேர், வேரெவர் அப்டின்றது வருது. ஒரு பிளேஸ டினோட் பண்ணணும்னா அந்த சென்டென்ஸ்ல கன்ஜங்ஷன்ஸ் என்ன யூஸ் பண்றோம்? வேர் யூஸ் பண்றோம், வேரெவர் யூஸ் பண்றோம். இதே மாரி நம்ம மேல பார்த்தோம்ல, டைம்க்கு என்ன பார்த்தோம்? டைம்க்கு வந்து வைல், வென், ஆஃப்டர், பிஃபோர், அன்டில், ஆஸ் சூன் ஆஸ் இதெல்லாம் பார்த்தோம். அதே மாரி இங்க பிளேஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க? வேர் அண்ட் வேரெவர் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி பிரிலிம்ஸ்க்கு வந்து 10த் ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு 99% சான்சஸ் இருக்கு. கன்ஜங்ஷன்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இந்த கன்டென்ட்ட நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா புரியும். ஸோ இங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சப்பார்டினேட்டிங்னா என்ன, கோரிலேட்டிவ்னா சொன்னேன். இங்க வந்து கோஆர்டினேட்டிங்க்கு எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐ ரேங்க் அப் பட் ஹி டிட் நாட் ஸ்பீக் டூ மீ. ஹி டிட்ன்ட் ஸ்பீக் டூ மீ அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஐ ரேங்க் அப் பட் ஹி டிட்ன்ட் ஸ்பீக் டூ மீ. இந்த ஐ ரேங்க் அப் இது வந்து கம்ப்ளீட் மீனிங் குடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். இங்க ஹி டிட் நாட் ஸ்பீக் டு மீ இதுவும் தனியா மீனிங் குடுக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இத 2 ஜாயின் பண்றதுக்கு ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹி ரேங்க் அப் பட் ஹி டிட் நாட் ஸ்பீக் டு மீ. ஸோ இங்க பட்ன்றது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சரிங்களா? ஸ்லோ அப்படின்றது வந்து தனியா ஒரு வேர்டு. ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்றது தனியா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இந்த மாரி தனித்தனியா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஜாயின் பண்றதுக்கு அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். தேர்ட் ஒன் ஃபினிஷ் யுவர் ஒர்க் ஆர் யூ வில் நாட் பி சென்ட் ஹோம். ஃபினிஷ் யுவர் ஒர்க் தனியா ஒரு சென்டென்ஸ்.
யூ வில் நாட் பி சென்ட் ஹோம் தனியா ஒரு சென்டென்ஸ். 2 சென்டென்ஸ ஜாயின் பண்றதுக்கு ஒரு வேர்ட். தனித்தனியா மீனிங் குடுக்கக்கூடிய 2 விஷயத்த ஜாயின் பண்றதுக்கு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் அப்படின்னு. ஸோ இங்க வந்து இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த பட் எங்க யூஸ் பண்ணுவோம், அண்ட் எங்க யூஸ் பண்ணுவோம், ஆர் எங்க யூஸ் பண்ணுவோம். இந்த மாரி எல்லா கன்ஜங்ஷனுக்கும் மேலேயே நம்ம மீனிங் பார்த்தோம். எத எங்கெங்க யூஸ் பண்ணணும்னு. இங்க வந்து நம்ம டிஃபரன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எங்க கோஆர்டினேட்டிங் யூஸ் பண்றோம், எங்க சப்பார்டினேட்டிங், எங்க கோரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. "த சைல்ட் வாஸ் இல்." "த சைல்ட் வாஸ் இல்." இது ஒரு சென்டென்ஸ். "ஹி வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல்." "த சைல்ட் வாஸ் இல்." சைல்ட் வந்து இல்லா இருந்தனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டது அப்படின்றது. ஸோ, அதனால இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்? "சோ" யூஸ் பண்றோம். "ஹி இஸ் ரிச் ஃபார் ஹி இஸ் வொர்க்கிங் ஹார்ட்." சரிங்களா? ஸோ, ஃபார்ன்றது வந்து இங்க கன்ஜங்ஷன். ஸோ, இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், சோ இது எல்லாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்றது வந்து ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ ஒரு மெயின் கிளாஸ் கூட ஜாயின் பண்ற ஒரு கன்ஜங்ஷன். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அன்லெஸ் யூ வொர்க் ஹார்ட். யூ வொர்க் ஹார்ட் தனியா. யூ கேனாட் செக்யூர் குட் மார்க்ஸ். இது 2யும் பார்த்தீங்க அப்படின்னா, தனித்தனியா நம்மளுக்கு மீனிங் குடுக்குதா? குடுக்கல. ஸோ ஒரு வார்த்தைய போட்டு 2யும் சேர்த்துனா ஒரு என்டையரா ஒரு மீனிங் குடுக்கணும். ஸோ அங்க என்ன வார்த்தை போடலாம் அப்படின்னா, அன்லெஸ் போடலாம். அன்லெஸ் யூ வொர்க் ஹார்ட். நீ ஹார்ட் வொர்க் பண்ற வரைக்கும் குட் மார்க்ஸ் வாங்க முடியாது. ஸோ அன்லெஸ் அப்படின்ற வார்த்தைய போட்டா இந்த சென்டென்ஸ் வந்து மீனிங் குடுக்குது. ஸோ அதனால அதுக்கு பேரு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். வ் வெயிட் டில் ஐ ரிட்டர்ன். வெயிட் டில் ஐ ரிட்டர்ன். ஹி இஸ் ஹானஸ்ட் தோ ஹி இஸ் புவர். ஹி இஸ் ஹானஸ்ட் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? ஹி இஸ் புவர் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். ஹி இஸ் ஹானஸ்ட் தோ ஹி இஸ் புவர். அவன் ஹானஸ்ட்டா இருந்தாலும் அவன் புவரா இருக்கான் அப்படின்றதுக்கு இங்க ஒரு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் குடுக்குறோம். As John is very weak, he is not able to walk fast. As John is very weak. Asன்றது இங்க வந்து subordinating conjunction. As John is very weak, he is not able to walk fast. John is very weak. He is not able to walk fast ன்னு சொன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஏதோ மிஸ் ஆகுது. ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் குடுக்க மாட்டேங்குது. So as John ஜான் வீக்கா இருக்கறனால he is not able to work fast அப்படின்றத மீனிங் கொண்டு வரதுக்காக சென்டென்ஸோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஒரு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனா as யூஸ் பண்றோம். My uncle entered my house while I was doing my homework. My uncle entered my house. எப்போ? While I was doing my homework. I was doing my homework அப்படின்றத my uncle entered the house கூட சேர்த்தம்போது ஒரு மீனிங் இல்லாம இருக்கு. ஸோ அங்கருந்து வந்து while அப்படின்றத போடுறோம். while I was எப்போ? while I was doing my homework அப்படின்றத அந்த எப்போன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி ஒரு வேர்ட போட்டா தான் அந்த சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த வேர்டுக்கு பேரு தான் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்றோம். ஏன்னா 2 கிளாஸ் இருக்கு. ஒண்ணு டிபெண்டன்ட் கிளாஸ், இன்னொன்னு மெயின் கிளாஸ். ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ ஒரு மெயின் கிளாஸ் கூட ஜாயின் பண்ணும்போது ஒரு வேர்ட போடுறோம். அதுக்கு பேரு தான் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்றோம். திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றதுக்கு ரீசன், உங்களுக்கு தெளிவா இது வந்து எப்ப கேட்டாலும் ஆன்சர் சொல்ற மாரி மைண்ட்ல போய் செட் ஆகணுன்றதுக்காக தான். நெக்ஸ்ட் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் அப்டின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு கன்ஜங்ஷன் போட்டா அதே சென்டென்ஸ்ல வேற ஒரு கன்ஜங்ஷனும் அது கூட சேர்ந்து வரணும். அந்த மாரி போடுறது தான் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். இப்ப வந்து இங்க நெய்தர் அப்படின்னு போட்டா நார்ன்றது அதே சென்டென்ஸ்ல நம்ம போடணும். சரிங்களா? அதே மாரி ஆ எய்தர் அப்படின்னு போட்டா நம்ம அந்த இடத்துல ஆர் போடணும். ஸோ இதுதான் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். என்னன்னு பார்க்கலாம். ஷீபா இஸ் போத். ஸோ போத்ன்னு வர்ற இடத்துல ஷீபா இஸ் போத் அ சிங்கர் அண்ட் அ டான்சர். ஸோ போத்ன்னு வந்துச்சுன்னா நம்ம இன்னொரு கன்ஜங்ஷனான அண்டையும் அந்த சென்டென்ஸ்ல போடணும். ஸோ அதுக்கு பேர் தான் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நெய்தர் ஜான் நார் ராம். ஸோ நெய்தர் போட்டா நம்ம வந்து என்ன போடணும்? நார் போடணுன்றது தெரியணும் அந்த சென்டென்ஸ்ல. இதெல்லாம் எங்க கேட்பாங்கன்னா, எரர் ஸ்பாட்டிங்ல கேட்க சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு கன்ஜங்ஷன்லேருந்து கொஸ்டின் வரணும் அப்டின்னா, எதுலேருந்து கொஸ்டின் வரும் அப்டின்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அதர் தேன் தட் போறது கொஞ்சம் ரேர் கேஸ்ல தான். நோ சூனர் த டீச்சர் என்டர்ட் த கிளாஸ் தேன் த பாய். ஸோ நோ சூனர்னா நம்ம அங்க வந்து தேன் யூஸ் பண்றோம். ஸ்கார்ஸ்லி ஹேட் தே கான் அவுட் வென். ஸ்கார்ஸ்லின்ற இடத்துல நம்ம வந்து வென் யூஸ் பண்றோம். த கார் இஸ் நாட் ஒன்லி. நாட் ஒன்லினா அந்த பட் ஆல்சோ அப்படின்றது எப்போதுமே யூஸ் பண்ணுவோம். நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்றது அந்த சென்டென்ஸ்ல வந்திருக்கு. ஸோ இத ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி நம்ம இப்ப எக்சர்சைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க. கால் மீ டேஷ் யூ நீட் மனி. கால் மீ இன் கேஸ் யூ நீட் மனி. ஸோ தட் போட முடியாது. இன் ஆர்டர் போட முடியாது. ஐ ஃபர்காட் that I had to meet the principal. I forgot that I had to meet the principal. If I had to meet the principal ன்னு வராது. Ifன்றது வந்து ஒரு கண்டிஷனல் கிளாஸ். ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தா தான் அங்க இஃப் போட முடியும். Whether I had to meet the principal அப்படின்றது கொஸ்டின். ஸோ அதுவுமே போட முடியாது. ஸோ தட் தான் அங்க கரெக்ட்டான ஆன்சர். Dash he is 90 years old. He is in pink of health. Though he is 90 years old.
அவர் 90 இயர்ஸ் ஓல்டா இருந்தாலும் அவரோட ஹெல்த் நல்லா இருக்கு அப்படின்ற மாரி. இட் இஸ் ரெய்னிங் தட் அன் அம்ப்ரெல்லா டேஷ் யூ வில் கெட் ட்ரென்ச்ட். இட் இஸ் ரெய்னிங் டேக் அ அம்பர்லா ஆர் எல்ஸ் யூ வில் கெட் ட்ரென்ச்ட். நீ அம்பர்லா எடுத்துக்கோ, இல்லன்னா நீ மழையில நனைஞ்சிருவ. ஸோ ஆர் எல்ஸ் தான் இங்க கரெக்ட்டா இருக்கும். பட்ன்றது ஒரு காரணத்துக்கு வருது. அண்ட்ன்றது 2 விஷயத்த சேர்க்கிறதுக்கு வருது. ஆர் எல்ஸ் அப்படின்றது தான் அங்க கான்ட்ராஸ்ட்டா இருக்கும். ஸோ ஆர் எல்ஸ். தே ஃபேஸ்ட் மெனி ஹார்ட்ஷிப்ஸ். நெவர்த்லெஸ் தே ஆர் ஆல்வேஸ் சியர்லெஸ். அதர்வைஸ்ன்னு நம்ம போட முடியாது. ஆல்தோன்றது போட முடியாது. ஆல்தோன்றது சென்டென்ஸோட ஸ்டார்ட்டிங்ல வரும். ஆல்தோ தே ஃபேஸ்ட் மெனி ஹார்ட்ஷிப்ஸ், தே ஆர் ஆல்வேஸ் சியர்ஃபுல் நம்ம போட முடியாது. ஸோ நெவர்த்லெஸ் தான் இங்க கரெக்ட்டான ஆன்சர். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, போத் த மினிஸ்டர் டேஷ் த ஆஃபீசர்ஸ் விசிட்டட் த அஃபெக்டட் ஏரியாஸ். போத் த மினிஸ்டர் ஆ அண்ட் த ஆஃபீசர்ஸ்ன்னு வரும். ஆஸ் வெல் ஆஸ் ஆஃபீசர்ஸ்ன்னு வரும். ஜெயா டீச்சர்ஸ் நாட் ஒன்லி இங்கிலீஷ் பட் ஆல்சோ. நான் ஆல்ரெடி மேல சொன்ன மாரி தான். நாட் ஒன்லி வந்துச்சுன்னா, அங்க பட் ஆல்சோ வரும். எய்தர் வந்துச்சுன்னா, ஆர் வரும். ஸோ எய்தர் ரகு, இங்க வந்து ஆர் பாலா வில் ஹேவ் டு பை வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். No sooner did I enter the house. So no sooner did I enter the house or it started drizzlingன்னு வரும். ஸோ இங்க வந்து no sooner or வரும். ஸோ இங்க வந்து கம்பைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 சென்டென்ஸ கம்பைன் பண்ணும்போது ஒரு கனெக்டர் நம்ம குடுக்கணும். அந்த கனெக்டர் குடுத்தோம்னா, அந்த சென்டென்ஸே நம்மளுக்கு கம்ப்ளீட்டான மீனிங் குடுக்கும். என்னன்றத பார்க்கலாம். "We came late. We did not miss the train." ஸோ இது 2யும் சேர்த்து மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் மாத்துறதுக்கு ஒரு வேர்ட் போடணும். எப்படி போடலாம்? ஆல்தோ வி கேம் லேட். நாங்க லேட்டா வந்திருந்தாலும், நாங்க ட்ரெயின மிஸ் பண்ணல. ஸோ அந்த ஆல்தோ அப்படின்ற வார்த்தைய போட்டா தான் இங்க வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது வந்து கன்ஜங்ஷன். தே செக் த பாக்கெட் ட்வைஸ் தென் தே சீல்ட் இட். தே செக் த பாக்கெட் ட்வைஸ். இந்த தென் தே சீல்டுன்றது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ அங்க வந்து அண்ட் யூஸ் பண்றோம். அண்ட்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்றோம். சீதா saw the snake at once she ran away. சீதா saw the snake at once she ran away. 2ம் கம்ப்ளீட் மீனிங் குடுக்கல. ஸோ ஏதாவது ஒரு வேர்ட் அந்த இடத்துல போடணும். ஏதாவது ஒரு கனெக்டர் போடணும். ஸோ சீதா ஸ்னேக்க பார்த்தப்போ. ஸோ when சீதா saw a snake at once she ran. சீதா ஸ்னேக்க பார்த்தப்போ she ran away. ஸோ when சீதா saw the snake at once she ran away தான் கரெக்ட்டா இருக்கும். Robert completed the project. He submitted it to the teacher. So after Robert completed the project, he submitted to the teacher ன்னு வரும். Yusuf was running high temperature. He could not take part in the competition. Yusuf was running in a high temperature. Yusuf high temperatureல இருந்தனால, so அந்த காஸ்க்காக. So as Yusuf was running high temperature. So இங்க வந்து as போடும். ஸோ இதெல்லாம் எதுக்கு என்னென்ன கனெக்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே பார்த்தோம். காஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம், டைம்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம், பிளேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து தெரிஞ்சது தான் குடுப்பாங்க. பார்த்ததையுமே ரீட் பண்ணவே ஆன்சர் தெரியிற மாரி தான் இருக்கும். ஸோ வரி பண்ணிக்க வேணாம். ஸோ எதுக்கு எது போடணுன்ற மீனிங் மட்டும் நீங்க ஒரு டைம் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ இங்க வந்து உங்களுக்கு டிக் த கரெக்ட் லிங்க்ன்னு குடுத்துருக்காங்க. நான் இந்த பிடிஎஃபோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஸோ அத எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயுமே அதே தான் எக்சர்சைஸ் குடுத்துருக்காங்க. சரி இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, கியூமுலேட்டிவ் கன்ஜங்ஷன் என்னன்னா, சாய்ஸ் கன்ஜங்ஷன் என்னன்னா, கான்ட்ராஸ்ட்க்கு என்ன கன்ஜங்ஷன் போடணும், கான்சீக்வென்ஸ்க்கு என்ன போடணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 12த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி பாத்துரலாமா? கியூமுலேட்டிவ்க்கு வந்து அண்ட் யூஸ் பண்ணுவோம், ஆல்சோ யூஸ் பண்ணுவோம், ஆஸ் வெல் ஆஸ் யூஸ் பண்ணுவோம். சாய்ஸ்க்கு ஒரு சென்டென்ஸ்ல 2 சாய்ஸ் நம்ம இருக்கு அப்டின்னா, அங்க வந்து ஆர் யூஸ் பண்ணுவோம், ஆர் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதர்வைஸ் யூஸ் பண்ணுவோம். கான்ட்ராஸ்ட்டான விஷயம். ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ்ல வந்து ஒரு மீனிங் குடுக்குது. அதே சென்டென்ஸ்ல வேற செட் ஆஃப் வேர்ட்ஸ் வேற மீனிங் குடுக்குது அப்டின்னா, அந்த கான்ட்ராஸ்ட்டா இருக்க விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ற கனெக்டர்ஸ் வந்து எட், பட், ஸ்டில், நெவர்த்லெஸ், வேர்ஆஸ், வைல் இது எல்லாமே. கான்சீக்வென்ஸ்க்கு வந்து இது நடந்துச்சுன்னா, இது நடக்கும் அப்டின்ற கான்சீக்வென்ஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்றது வந்து சோ, அண்ட் சோ, தேர்ஃபோர், கான்சீக்வென்ட்லி, ஃபார் இதெல்லாம் கான்சீக்வென்ஸ்க்கு யூஸ் பண்ற கன்ஜங்ஷன்ஸ். நீங்க மெயினா பார்க்க வேண்டியது எக்ஸர்சைஸ்ல இந்த கன்டென்ட்ட தான். இந்த கன்டென்ட்ட நல்லா படிச்சுட்டீங்க அப்டின்னாலே, என்ன எக்ஸர்சைஸ்னாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இத நீங்க நல்லா தரோவா பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு டைம் சொல்றேன். கியூமுலேட்டிவ், சாய்ஸ் கன்ஜங்ஷன், கான்ட்ராஸ்ட், கான்சீக்வென்ஸ். கியூமுலேட்டிவ்னா அண்ட், ஆல்சோ, ஆஸ் வெல் ஆஸ் இதெல்லாம். சாய்ஸ்னா ஆர், ஆர் எல்ஸ், அதர்வைஸ். கான்ட்ராஸ்ட் நம்ம எப்போதுமே வேர்ஆஸ், வைல், பட், ஸ்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கான்சீக்வென்ஸ்னா சோ, தேர்ஃபோர், கான்சீக்வென்ட்லி, ஃபார் இதெல்லாம் யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கேயும் நம்மளுக்கு வந்து தெளிவா ஒரு கன்டென்ட் குடுத்துருக்காங்க. டைமுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், பிளேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம், மேனர்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கம்பேரிசன், காஸ் இது எல்லாத்துக்குமே.
சரி டைமுக்கு வந்து பிஃபோர், ஆஃப்டர், வென், வைல், டில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ்க்கு வந்து வேர், வேரெவர், வெதர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மேனருக்கு ஆஸ் இஃப், ஆஸ் தோ. கம்பேரிசன்க்கு எப்போதுமே தேன் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆஸும், தேனும் கம்பேரிசன்க்கு. ரீசன் சொல்லும்போது பிக்காஸ், சின்ஸ், ஃபார் இது யூஸ் பண்ணுவோம். எப்போதுமே ரீசன் சொல்லும்போது நம்ம பிக்காஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபார் யூஸ் பண்ணுவோம். அது கூட சின்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கான்சிக்வென்ஸ் அப்டின்னா நம்ம மேலேயே பார்த்தோம் கான்சிக்வென்ட்லி அப்டின்றது. ஸோ தட், சோ தட்டும் வருது. பர்ப்பஸ்க்கும் சோ தட் வருது. இன் ஆர்டர் தட் அப்படின்றதும் வருது. கண்டிஷனுக்கு வந்து இஃப் தான் எப்போதுமே அன்லெஸ் புரொவைடட் ஈவன் இஃப். இதெல்லாம் ரொம்ப இதா பார்க்கலனாலும், ஒரு டைம் என்னென்ன அப்படின்னு பார்த்து வச்சுட்டீங்கன்னா, எக்சர்சைஸ் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ இந்த பிடிஎஃப்ப இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்புறம் ஒரு டைம் நீங்க ரீட் பண்ணீங்கன்னா போதும். ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்சர்சைஸ் போட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது எல்லாமே எக்சர்சைஸ் தான். நீங்க போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஸோ இவ்ளோ தான் கன்ஜங்ஷன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. கனெக்டிங் வேர்ட்ஸ் அதாவது லிங்கிங் வேர்ட்ஸ். இதுல 3 டைப் இருக்கு. கோஆர்டினேட்டிங், சப்பார்டினேட்டிங், கோரிலேட்டிவ். இந்த கோஆர்டினேட்டிங்னா என்ன? 2 டிஃபரெண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ சேர்க்கறதுக்கு ஒரு வார்த்தை போடுவோம் சென்டென்ஸ்ல. அது கோஆர்டினேட்டிவ். சப்பார்டினேட்டிங்னா ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ ஒரு மெயின் கிளாஸ் கூட ஜாயின் பண்றதுக்கு ஒரு வேர்ட் போடுறோம். கோரிலேட்டிவ் அப்டின்னா, ஒரு கன்ஜங்ஷன் போட்டோம்னா, அதுக்கேத்த மாரி இன்னொரு கன்ஜங்ஷன் அதே சென்டென்ஸ்ல போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நெய்தர் நார், எய்தர் ஆர், நாட் ஒன்லி பட் ஆல்சோ இதெல்லாம் கோரிலேட். இவ்வளவே தான். இது போக இந்த கியுமுலேட்டிவ் அதுக்கப்புறம் வந்து ஆ எந்தெந்த கன்ஜங்ஷன்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ணுவோம், பிளேஸ்க்கு எங்க என்ன யூஸ் பண்ணுவோம், டைம்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்காங்க. அத மட்டும் படிச்சுட்டு, இந்த எக்சர்சைஸ போட்டு பாருங்க. கன்ஜங்ஷன்ஸ் முடிஞ்சுச்சு. கன்ஜங்ஷன்ஸ் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா இதுலருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அந்த ஒரு கொஸ்டினும் நீங்க ஆன்ஸர் பண்ற மாரி தான் இருக்கும். நீங்க எப்ப ஆன்ஸர் பண்ண முடியும் அப்டின்னா, கான்செப்ட்ட நல்லா புரிஞ்சுகிட்டு எக்சர்சைஸ போட்டு பார்த்தீங்க அப்டின்னாலே, உங்களுக்கு வந்து ரொம்ப தரோவா தெரிஞ்சிரும் இந்த கான்செப்ட். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சின்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்க கன்டென்ட். நம்ம ஆல்ரெடி 10த் அண்ட் 12த்ல பார்த்தோம்ல, அதே விஷயம் தான் இங்க இருக்கு. ஸோ இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மெட்டீரியல. ஒரு டைம் 6 டூ 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த கன்ஜங்ஷன்ஸ் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ, அத மொத்தமா நான் ஃபைல்ல வச்சிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இது போக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கிற புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, புக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன். சரிங்களா? இந்த இங்கிலீஷ் மெயினா டிஎன்பிசி குரூப் 2, 2ஏ பிரிலிம்ஸ்க்கு இங்கிலீஷ்ல பிரிப்பேர் பண்றவங்க, புக் வேணும்னு நினைச்சீங்கன்னா, காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.